வணக்கம் சார். சார் வணக்கம். மொழி சார்ந்த ஒரு சிக்கல், ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இது அரசியல் களத்திலே பெரிய சிக்கலாக மாறுது. பல மாநில அரசுகள் எதிர்க்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். நாளைக்கு நீதிமன்றத்தை எப்படி பார்க்கும்? ஏன்னா நீதிமன்றத்தை நீங்கள் மாற்றவே முடியாது. நீதிமன்றத்தில் எல்லா விஷயங்களும் ஆங்கிலம் தான் இருக்குது. பிரிட்டிஷ் உருவாக்கி போன ஸ்ட்ரக்சரை வந்து மாற்ற முடியாது. நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக நிர்வாக ஸ்ட்ரக்சர் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஹிந்திக்கு மாற்றினாலும் ஜுடிஷியரின்னு போகும்போது அது இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன கலகம் வெடிக்கும், மாபெரும் வன்முறை வெடிக்கும். உச்ச நீதிமன்றத்தில் ஆங்கிலம் தான் வழக்காட மொழி, ஹிந்தி கிடையாது. நீ ஹிந்தியில் ஒரு பெட்டிஷனை போட்டுன்னா ரெஜிஸ்டர் தூக்கி அடிப்போம். உச்ச நீதிமன்றத்தில் ஆங்கிலம் தான் இருக்குது. இவங்க அதையும் நோக்கி நகர்த்துறாங்க. இவனுங்க நோக்கம் அதையும் ஒரு கட்டத்தில் மாற்றணும். இவங்க ஒரு லாங் டேர்ம் பாலிசியோட தான் இறங்கியிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து வேணும். அதை நீதிமன்றத்தை கை வைக்க முடியுமா? இல்லை கை வைக்க முடியாதுன்னா எதுவுமே சொல்ல முடியாது. இந்த நாட்டில் எது வேணால் நடக்கலாம். டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் 370 தூக்கி போட்ட பிறகு இந்த நாட்டில் இது நடக்கும் அது நடக்காதெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம். இன்றைக்கி பல நீதிமன்ற நீதிபதிகளோட பேச்சுக்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் என்ன வேணால் நடக்கலாம். குறைந்தபட்ச நியாய தர்மங்கள்லாம் இந்த நாட்டில் செத்து போய் 10 வருஷம் ஆகுது. அதனால் நீதிமன்றங்களில் இது நடக்காதுன்னெலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அதை கடைசியாக வச்சுப்பானுங்க. அந்த பரிசோதனை களத்தை அது கடைசியாக வச்சுப்பாங்க. இப்போதைக்கு ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை கொண்டு போய் டம்ப் பண்ணணும், திணிக்கணும். நான் சொல்கிறத கேளு. இது மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை பாதிக்கும்னு தெரிஞ்சே பண்ணுறானுங்க. வேணால் ஒன்று பண்ணலாம். அடுத்த ஆண்டு தேர்தல் நெருக்கத்தில் இதை கையில் எடுக்காமல் இருப்பாங்க. இப்போ இன்னொன்று கவனிங்க, நாங்கள் 1 கோடி கையெழுத்துன்னு பிஜேபி சொல்லுது. தமிழிசை போய் கோயம்பேடு மார்க்கெட்டில் போலீஸ் கூட மல்லு கட்டின்னு இருக்காங்க. அண்ணாமலை 1 கோடி கையெழுத்தை தமிழிசை கையெழுத்து போட்டு தொடங்கி வைக்கிறாரு. இந்த தமிழ்நாடு பூரா எல்லா வீட்டுக்கும் நாங்கள் போவோன்றேன். அவங்கக்கிட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்க. வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், காந்தி, சரஸ்வதி. 4 எம்எல்ஏவே இந்த மும்மொழி கொள்கையை கையெழுத்து இயக்கத்தில் எங்கேயுமே காணுமே. ஒருத்தருமே காணுமே. அங்கே போனால் அடி விழும். ஆமாங்க சார். இப்போ தர்மேந்திர தைரியம் இருந்ததுன்னா வானதி சீனிவாசனை மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் பூரா பிரச்சாரத்துக்கு போக சொல்லுங்கள். நயினார் நாகேந்திரனை அவர் இருக்க திருநெல்வேலியா அங்கே போக சொல்லுங்கள். காந்தியை கன்னியாகுமரியில் போக சொல்லுங்கள். சரஸ்வதியை ஈரோடில் போக சொல்லுங்கள். அவங்க தொகுதி அவங்க சுற்றி இருக்க ஒரு 5 தொகுதிகளை இந்த 4 எம்எல்ஏக்களையும் அந்தந்த மாவட்டங்களில் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வச்சு மக்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்க சொல்லுங்கள். மும்மொழி திட்டத்தை வலியுறுத்தி 4 பிஜேபி எம்எல்ஏஸையும் வெகுஜன மக்கள் திரள்கிட்ட போய் கையெழுத்து வாங்க சொல்லுங்கள். சார், இப்போ எனக்கு தான் ஒரு டவுட்டு. இவங்களாம் மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க. அண்ணாமலை தமிழிசையில் வந்து தோற்றவங்களாக இருக்காங்க. இவங்க இப்போ அண்ணாமலை வந்து கோயம்புத்தூருடைய வேட்பாளர், அவர் தோற்ற வேட்பாளர். இவங்க வந்து சென்னையினுடைய வேட்பாளர். பட் எல்லாருமே வந்து அடிப்படையில் வேட்பாளர் இருக்கும். வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்க அப்படின்னு தான் விஷயம். இப்போ வெற்றி பெறாத எல்லாருமே இந்த அளவுக்கு பாஜக ஸ்டாண்ட் சரிதான், தேசிய பாஜகவுடைய நிலைப்பாடு சரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ வெற்றி பெற்றவர்களாம் வந்து அமைதியாக இருக்காங்கன்னா இது எப்படி இந்த இதை வந்து நான் வந்து 4 எம்எல்ஏ கலந்துக்கலன்றதுனால அவங்கெல்லாம் யோகியர்கள் நான் சொல்லலை. அவங்க இந்த மொழி திணிப்புக்கு எதிரானவங்கள்னு சொல்லலை. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அடுத்த எலெக்ஷனில் சீட்டு கிடச்சுன்னா அதிமுகவில் ஒரு 20 சீட்டோ 30 சீட்டோ பிஜேபி கிடைக்குதுன்னா இந்த 4 எம்எல்ஏவோட நோக்கம் என்ன? அடுத்த எம்எல்ஏ ஆகணும். இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. இந்த நாளைக்கு பட்ஜெட்டு, கடைசி பட்ஜெட்டு, அடுத்த வருஷம் ஓட்டான் அக்கௌண்ட்டு தான். இந்த 4 எம்எல்ஏக்கு அடுத்த வருஷம் எம்எல்ஏ ஆகிறத தவிர வேறு எதுவுமே கணக்கில் கிடையாது. 21 தேர்தலில் மோடி ஃபோட்டோவை போட்டால் ஓட்டு விடாதுன்னு மோடி ஃபோட்டோவை கீழ்ச்சி ஜெயலலிதா ஃபோட்டோவை போட்டு ஓட்டு கேட்ட கொள்கை வீரர்கள் இவர்கள். இந்த 4 பேர் வந்து இந்த 1 கோடி கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஆனால் மொழி விஷயத்தில் பிஜேபியோட மொழி வெறிக்கு எதிரானவர்கள் அல்ல இவர்கள். ஜெயிச்சிட்டானா இவனும் கழுத்து போடுவான். இந்த பிரச்சனை 26 தேர்தல் முடிஞ்சு ஒருவேளை மறுபடியும் திமுக கவர்மெண்ட் வந்து அப்போ ஒரு மொழி திணிப்பு வந்து பிஜேபி அதற்கு எதிராக மொழி திணிப்புக்கு ஆதரவாக ஹிந்திக்கு ஆதரவாக போராட்டம் நடக்குதுன்னா அப்போ 4 எம்எல்ஏ வருவான். ஏன்னா 5 வருஷம் எலெக்ஷன். ஓகே, இப்போ எலெக்ஷனுக்காக வராமல் இருக்கான். நான் சொல்கிறது என்னென்னா, பிரச்சனை ரொம்ப ஆழமானது. இந்தியாவில் ஒற்றைத்தன்மை விரும்புகிறவர்கள். ஏன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட்டு, பிஜேபி பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் பிஜேபிக்கு அங்கே 25% ஓட்டு எல்லா காலத்திலும் இருக்குது. நான் சொல்கிறது கடந்த 30 ஆண்டுகளாக, கடந்த 20 ஆண்டுகளாக வச்சுக்கோங்க. பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு கடந்த 20 ஆண்டுகளாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 48 மக்களவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிஜேபிக்கு நான் சொல்கிறது மினிமம் 25% ஓட்டு. பவர்ஃபுல் பார்ட்டி. அங்கே மராட்டி மானோஸ்ன்னு சொல்லக்கூடிய மராட்டி ப்ரைடு ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு மாநிலம் அது. இந்தியாவில் 8% மக்கள் மராட்டி மொழி பேசுகிறாங்க. இந்தியாவின் அற்புதமான மொழிகளில் ஒன்று மராட்டி. மிகச்சிறந்த ஆகச்சிறந்த இலக்கியங்கள் அந்த மொழியில் இருக்குது. பிஜேபியோட முக்கியமான மாநிலங்களில் ஒன்று. அந்த மாநில மொழியை அது தெரியாட்டி பரவாயில்ல, பாம்பேயில் இருக்கலாம்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். அந்த நெருக்கடி தான் வந்து அங்கே இருக்க பட்னாவிஸை வந்து ஹிந்தியை நகர்த்திட்டு நாங்கள் மராத்தியில் எக்ஸாம் நடத்துகிறோம் அப்படின்றதுக்கு அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியத்துக்கு வருது. ஆனால் ஒருபோதும் இந்தியா அவரால் நகர்த்த முடியாது.
ஃபட்னாவிஸ் ஒன்றும் ஓக்கியர் கிடையாது. அவர் கருத்தும் இதே கருத்து தான். சொன்னால் உதவும், ஓட்டு போயிடும். அதனால் வந்து நாடகம் ஆடுறது, நாங்கள் இந்தியை நகர்த்திட்டு மராட்டியை கொண்டு வரோம். இது எங்கே போய் முடியும்னா ஆங்கிலத்தை நகர்த்துறதுல போய் முடியும். படிப்பறிவு இல்லாத கூலிகளா இதோ சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் நில்லுங்க. சென்னையில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் 1000 பேர் ஓடி வரான். வெளில பார்த்துருப்பீங்க, வேலை தேடி வரான். நம்முடைய சகோதரிகள் தான், சந்தேகம் இல்லை. இந்தியா ஒரு நாடு, யார் வேணால் எங்கே வேணால் போய் வேலை செய்யலாம். ஆனால் சுதந்திரத்துக்கு 75 வருஷம் பொறுத்து இந்த நிலைமை நான் யோசிச்சு பாருங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்தியாவோட மையப்பகுதியில் இருக்க மாநிலங்கள். பரப்பளவிலையும் மக்கள் தொகையிலையும் இந்த 2 மாநிலங்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்பு. இந்த 2 மாநிலங்களோட மக்கள் தொகையை கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30 கோடி வருது. ஐரோப்பா கண்டத்தின் 7-8 நாடுகளோட மொத்த மக்கள் தொகை. 77-78 வருஷம் ஆன பிறகு, சுதந்திரத்துக்கு பிறகு 80 வருஷம் ஆகுது இந்த 2 வருஷத்தில். 80 ஆண்டுகால சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து வேலை தேடி தென் பகுதிகளை நோக்கி ஓடி வராங்கன்னா அப்போ நீ என்னத்தை சாதிச்சு கீழ்ச்சி? உன் மொழி உனக்கு என்னத்தை கொடுத்தது? ஏன் தெரியுமா? நீ இந்தியையும் படிக்கலை. இதுதான் பிடிஆர் குறிப்பிட்றாங்களோ, ஒரு மொழி பாலிசியோட அதுவும் இல்லை. கல்வியோட தரம் கீழே இருக்கு. எஸ், நான் படித்த நம்ம தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் ஆங்கிலங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆங்கிலம் தான் உலகத்துக்கான மொழி. மதிய உணவு திட்டமும் ஆங்கில வழி கல்வியும் தான் கடந்த 40 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலேருந்து பட்டதாரிகள் உருவாவதற்கும், மிகப்பெரிய அளவில் எம்ஜிஆர் காலத்தில் உருவான தனியார் பொறியார் கல்லூரிகள் அதற்கு ஒரு உறுதுணையாக வந்ததால் மென்பொருள் துறையில் மிகப்பெரிய சாதனைகளை தமிழகம் செய்வதற்கும், இன்றைக்கி வந்து டைடல் பார்க் மாதிரி தென் சென்னை பூரா மிகப்பெரிய அளவில் மென்பொருள் பூங்காக்கள் வருவதற்கும், இது எல்லாத்துக்கும் 2 முக்கியமான காரணங்கள். ஆங்கில மொழி கல்வியும் மதிய உணவு திட்டமும் ப்ளஸ் தனியார் பொறியியல் கல்லூரிகள். அவன் ஊழல் செஞ்சான், லஞ்சம் வாங்கினான், ஊர் தாலி அறுத்தான், எல்லாம் பண்ணான். ஆனால் கல்விக்காக அது வந்து சேர்ந்தது. எம்ஜிஆர் பீரியடில் கல்வி தந்தைகளாக இருந்தவங்கலாம் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் தான். ஆனால் அந்த பணம் திரும்ப சமூகத்துக்கு கல்வியாக வந்து சேர்ந்தது. ஸோ நம்ம வளர்ச்சி பாதையில் மேலே இருக்கான், அவன் கீழே இருக்கான். புரிஞ்சுக்க முடியும் சார். சார், இப்போ வந்து இப்போ இந்த பிரச்சனையில் வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை தான் நகருது இது. இப்போ இதில் வாட் இஸ் நெக்ஸ்ட்னு பேசும்பொழுது இப்போ ஸ்டாலின் குறிப்பிட்றாரு, என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் நீதி தர மறுக்கிறீங்க, கேட்டால் அதிகாரத்தை பறிக்கிறீங்க, அதே மாதிரி நாங்கள் அந்த விஷயத்தை பேசினா வந்து தொகுதிகளை எங்ககிட்ட வந்து குறைச்சி எங்கள் தொகுதி குறைக்க நீங்கள் டீலிமிடேஷன் விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இதை நகர்த்தி கொண்டு போகும்போது, இப்போ உங்களுக்கு எதிராக பாசிச அரசுக்கு எதிராக இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு ஒற்றுமை நாங்கள் திரட்ட போகிறோம் அப்படின்ற அளவில் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. அதை எதன் அடிப்படையில் செய்கிறங்கிற சொல்கிறாரு. அதில் மதச்சார்பின்மை, சமூக நீதி, மாநில சுயாட்சி, இது போன்ற அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் முன்னெடுக்க போகிறோம் அப்படிங்கிற அளவில் சொல்கிறாரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை, அது வந்து அதை செய்வதற்கு அவர்களுக்கு நோக்கங்கள் கூட இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள்லேருந்து அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். அதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த இஷ்யூ ஸ்டாலின் கையில் எடுக்கிறாரான்னா எடுக்கலாம், நான் மறுக்கலை. ஆனால் அவர் எடுத்திருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமானவை. இன்றைக்கு இந்த புதிய மொழி கல்வி திட்டமும் மும்மொழி கொள்கையும் ஏற்கனவே கல்வியில் சாதித்த தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு காரியம். அதனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது, இந்த இந்தி பிரச்சனை 100 வருஷ பிரச்சனை. ஒவ்வொரு முறையும் மத்தியில் ஆண்டவர்கள் தமிழ்நாட்டோட மோதி மூக்கறுபட்டு பின்னங்கால் பிடரியில் பட தான் ஓடி இருக்கிறார்கள். அது ஜவஹர்லால் நேரு, அவ்வளோ பெரிய தலைவர் ஜவஹர்லால் நேருவே வந்து இந்தி மொழியை திணிக்க தான் முயற்சி பண்ணார். அதன் பிறகு சாஸ்திரி, ஜவஹர்லால் நேருவை விட என்ன சொல்லப்போனால் சாஸ்திரி அடிப்படையில் தமிழகம் செய்தது மிகப்பெரிய துரோகம். சாஸ்திரி ஒரு மொழி வெறியர், ஹிந்தி மொழி வெறியர். அவர் ஒரு எளிமையான மனிதர், சுதந்திர போராட்ட தியாகி, நேர்மையானவர், அதையெல்லாம் உண்மை. ஆனால் தமிழ்நாடு விஷயத்தில் மொழியை கொண்டு வந்து திணிப்பதில் அவர் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தார். அதனால தான் 1965 மொழிப்போரில் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் போலீஸ் துப்பாக்கி சூடில் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு. பொள்ளாச்சி மாதிரி ஒரு சிறிய நகரத்துக்கு இராணுவம் வந்தது. அந்த அளவுக்கு இங்கே ஒரு மொழி போராட்டம் வந்ததற்கும் ஹிந்தி மொழியை திணிப்பதற்கு அவர்கள் நடத்திய அந்த கொடூரங்கள் தான் காரணம். அப்போ நடந்தது. அதன் பிறகு ராஜீவ்காந்தி காலத்தில் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இப்போ வருது. சுதந்திரத்துக்கு முன்னால் 1938 வெள்ளைக்காரன் காலத்திலே அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது. ஆனால் வெள்ளைக்காரன் அதை செய்யலை. மொழியிலையும் ஜாதியிலையும் அவன் கை வைக்கல. அதை வச்சா வெடித்து செதறிடுன்னு அவனுக்கு தெரியும். இந்தியாவின் ஒற்றுமை என்பது ரொம்ப ஒரு மெல்லிய நூலிழை மீது கட்டப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியும். சிலதெல்லாம் தொட்டால் இந்தியா செதறிடுன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் தெளிவான். அதனால் அவன் 200 வருஷம் அவனால் ஆள முடிஞ்சதுக்கு காரணம் இந்தியா பூரா, குறிப்பாக வட இந்தியாவில் ஜாதியிலையும் மதத்திலையும் கை வைக்கல, தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் மொழியில் கை வைக்கல. அவனுக்கு அது தெரியும் நல்லா. இந்த மூடர்களுக்கு, இப்போ இருக்க மூடர்களுக்கு இது தெரிஞ்சே இவங்க ஆணவமாக ஆடுறாங்க. காங்கிரஸ்காரனுக்கு ஓரளவாவது ஒரு மனசாட்சி இருந்தது. 86 புதிய கல்விக் கொள்கை ராஜீவ்காந்தி கொண்டு வரும்போது நவோதயா ஸ்கூல்ஸை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி விட்டு தொலைஞ்சு போன்னு விட்டான். ஃபண்டை கட் பண்ணணும் சொல்ல.
ரெண்டாவது பிற்பாடு காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரு மறுபரிசீலனை வந்தது, குறிப்பாக ராகுல் காந்தி வந்த பிறகு இந்த மொழியை நம்ம திணிக்க முடியாதுன்னு. ராகுல் காந்தி அதனால தான் 23 பார்லிமெண்ட்டில் பேசும்போது யூ வில் எவர் நெவர் வின் தமிழ்நாடுனார். தமிழ்நாடு நீ என்னைக்கும் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாதுன்னு சொன்னது அதான். ஆனால் இவங்க வந்து நம்புகிறாங்க, இவங்க அளவில் பிஜேபி நம்புகிறாங்க. நான் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போதும் மத்திய அரசு அதிகாரிகள்கிட்ட நேற்று கூட வந்து ஒரு நீண்ட உரையாடல் எனக்கு இருந்தது. டெல்லியிலேருந்து வந்திருந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுடன் நான் அவங்கள கேட்டேன், நீங்கள் வந்து எப்படி இதை வந்து இவ்வளோ தூரம் இங்கே மக்களுக்கு வந்து எதிர்க்கிறாங்க, இங்கே எதிர்க்கிறவங்கலாம் ஒன்றும் தேச துரோகிகள் கிடையாது, பிஜேபிக்கு ஓட்டு போட்டவனே இதை எதிர்க்கிறான், இது எப்படி வந்து நியாயம், இதை ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் நம்புகிறோம் உறுதியாக, இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கட்டத்தில் ஏற்றுப்பாங்க. சார் இது வந்து அவங்க மக்கள் எதிர்ப்புன்னு பார்க்காம திமுக தான் இது இருக்குன்னு பார்க்குறாங்க, கவர்மெண்ட் தான் எதிர்ப்பு. இல்லை அவங்களுக்கு தெரியுது திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லை, மக்களும் எதிர்க்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், கொஞ்ச நாளில் மாறிடுவாங்க. அந்த ஆணவம் அவங்ககிட்ட இருக்குது. அதில் சில அதிகாரிகள் வந்து மனப்பூர்வமாக ஒத்துக்கிறாங்க, இது தவறு தான், ஆனால் வேறு வழி இல்லை எங்களுக்கு, நாங்கள் அவங்க சொல்கிறாங்க அதனால் வந்து பேசுகிறோம் அப்படின்றாங்க. ரைட் சார், அடுத்த கட்டம் இது எதை நோக்கி நகர்றது பொறுத்து பார்ப்போம் சார். நன்றி சார்.